6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் போகும்பொழுது ஒரு சின்ன விளக்கத்தையும் கொடுத்துட்றேன். இது வரைக்கும் சொன்னதான் இன்ட்ரோடக்ஷன் தான். அதில் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துறேன். எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அங்கே 4 குதிரை இருக்கும் அந்த இடத்துல. 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகள் இருக்கும். வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும், அடுத்து சிவப்பு கலரில் இருக்கும், அடுத்து கருப்பு கலரில் இருக்கும், அடுத்து மங்கிர நிறம் உள்ள குதிரைன்னு இருக்கும். 6:2 வெள்ளை இருக்கும், 6:4 சிவப்பு இருக்கும், 6:5 கருப்பு இருக்கும், 6:8 மங்கிர நிறம் உள்ள குதிரை இருக்கும். இந்த 4 குதிரையும் எதை குறிக்கிறது? ஏன்னா நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வேற திருப்பியும் சொல்றேன், வசனத்துக்கு வெளியே இருந்து விளக்கமே இல்லை. இன்னொன்னு சொல்றேன், இந்த வசனத்துக்கு புது விளக்கம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எனக்கும் முடியாது. ஏன்னா இது தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. மாம்சத்துல இருந்து என்ன கொடுக்க முடியாது, விளக்கம் கொடுக்கவே முடியாது. அதனால இந்த விளக்கம் கொடுக்கிற அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம கையில என்ன செய்யல, கொடுக்கல. இதுக்கான விளக்கம் பைபிளே இருக்கும், எடுத்து சொல்ற வேலை மட்டும் தான் நம்மகிட்ட சொல்லி இருக்கிறார். இப்ப குதிரை என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 6:5 வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதி உத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 6:1 முதல் 6:4 வரை இதே மாதிரி 4 குதிரைகள் அங்க இருக்கும். அங்க வெள்ளை நிற குதிரை இருக்கும், கருப்பு நிற குதிரை இருக்கும், சிவப்பு நிற குதிரை இருக்கும், அடுத்து புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்கும். 4 விதமான குதிரைகள் இருக்கும். இந்த 4 குதிரைகளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாசிச்ச 5வது வசனம் சொல்லுது, இவை 4 ஆவிகளாம், சர்வ வல்லவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற 4 ஆவிகள். அதாவது நீங்க ஒரு புரோட்டோகால் பார்த்துருப்பீங்க. புரோட்டோகால்னா ஒரு ப்ரொசீஜர் பார்த்துருப்பீங்க. என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னா, ராஜா ஒரு சட்டம் போடுறாரு அல்லது ஒரு நிதி உதவி செய்யறாரு அப்படின்னா, ராஜா இறங்கி வந்து மக்களுக்கு என்ன செய்ய மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு கீழே உள்ளவர் கொடுப்பாரு அந்த விஷயத்த. அந்த கீழே இருக்கிற மந்திரி போய் என்ன செய்வாரு, அதிகாரிகள்கிட்ட கொடுப்பாரு. அதிகாரிகள் யார்கிட்ட கொடுப்பாங்க, அந்த மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. இது வந்து உலகத்தில் உள்ள புரோட்டோகால். இந்த உலகத்தில் உள்ள இந்த புரோட்டோகாலை பார்த்து பரலோகத்தில் சொல்லப்பட்ட அந்த புரோட்டோகாலை பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சாரு. இந்த சட்டங்கள் உலகத்தில் ஏற்றப்பட்டது எல்லாமே பைபிள்ல இருந்து தான் ஏற்றப்பட்டிருக்கிறது. பல சட்டங்கள் எங்க தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, பைபிள் அடிப்படையை கொண்டது. இந்த புரோட்டோகால் ஒரு ராஜா அவருக்கு கீழே உள்ளவருக்கு உத்தரவு கொடுப்பாரு, அவரு போய் மக்களுக்கு செய்வார். இந்த கான்செப்ட் எங்க இருக்குன்னா பைபிள்ல இருக்குது. தேவன் ஒரு காரியத்தை நினைக்கிறார், அதை தம்முடைய ஆவிகள் தூதர்களை வைத்து பூமியில செய்கிறார். அவர்கள் வந்து அதை மக்களுக்கு செய்வார்கள். அது என்னவா இருந்தாலும், அது பாதுகாப்பா இருந்தாலும் சரி, கொள்ளை நோயா இருந்தாலும் சரி, பஞ்சமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. அதான் வசனம் சொல்லுது, பணிவிடை செய்கிற ஆவிகள் அப்படின்னு சொல்றது. பணிவிடை செய்யவும் அவங்க வச்சிருக்கிறார், மெசஞ்சர்ஸ் வச்சிருக்கிறார். வந்து தூதர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு தூதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. வாரியர்ஸ் வச்சிருக்கிறார், வந்து தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணுவாங்கன்னு இருக்கு. நிறைய விஷயங்கள் வேதம் சொல்லுது. ஸோ இந்த புரோட்டோகால் பைபிள்ல ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இன்னைக்கு உலகம் காப்பி அடிச்சிருக்கு. ஸோ 4 குதிரைகள் என்பது எதை குறிக்கிறது? 4 ஆவிகள் கர்த்தருடைய சித்தத்தை பூமியில செய்கிறது. நீங்க எசேக்கியேல் அந்த சகரியா 6ஆம் அதிகாரத்தை அப்புறமா போய் வாசித்து பாருங்க. அவைகள் கர்த்தருடைய சித்தத்தை வடதேசத்திலே செய்தது அப்படின்னு இருக்கும் 6ஆம் அதிகாரத்தில். அது அப்படியே இருக்கட்டும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த குதிரை என்பதற்கான விளக்கம் அதுதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. குதிரைன்னா அது ஒரு நாட்டை குறிக்குது, துபாயை குறிக்குது, சவுதியை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. அப்படி எங்கேயும் விளக்கமே இல்லை. அதுக்கு அவங்க கொடுக்கறது ஓன் இன்டர்பிரேஷன். ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து துபாயை தான் குறிக்குதுன்னு. எப்படி துபாய் குறிக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் துபாய்க்கு போகும்போது வெள்ளை கலர் குதிரை பார்த்தேன்னு சொல்றாரு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சினிமாலேயே குதிரை பார்த்துட்டேன். அதனால வந்து 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சினிமாவில் வர குதிரையா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, வசனத்துல இருந்து விளக்கம் கிடையாது, இதெல்லாம் ஓன் இன்டர்பிரேஷன். அதுக்காக சொல்றேன். சரி, கவனிங். ஸோ இப்போ 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் வரக்கூடியதான பூமியில கிரியை செய்யக்கூடியதான ஒரு ஆவி. அது என்ன காரியத்தை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம் என்பது எதை குறிக்கிறது? நமக்கு அத்தாரிட்டி, அதிகாரம். சாலமோன் தலையில என்னத்தை வச்சாங்க? அவங்க கிரீடத்தை வச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தோனியாவா சாலமோனான்னு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ அத்தோனியா கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு விருந்தெல்லாம் பண்றாரு. அவர் தான் தன்னை அடுத்த ராஜான்னு நினைச்சுக்கிட்டாரு. திடீர்னு வேற ஒண்ணுமே இல்லை. அந்த வசனம் அழகா இருக்கும். தாவீது சாலமோனை ராஜாவாக்கினான் என்று அத்தோனியா கேள்விப்பட்ட போது,
யோவாப் கேள்விப்பட்ட போது பயந்து ஓடி பலிபீடத்தின் கொம்பு கண்டையிலே அவன் பதுங்கி கொண்டான் இருக்கு. அந்த அவர் வேற ஒண்ணுமே செய்யல, கிரீடத்தை தலை மேல வச்சார், அவ்வளவுதான். வச்ச உடனே அந்த அத்தாரிட்டி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஆளுகை, அதான் ஆளுகையினுடைய அத்தாரிட்டி. அதேதான் வேதவசனம் சொல்லுது, கடைசி காலத்தில் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு அத்தாரிட்டி, கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் எப்படி புறப்பட்டான்? ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்குது. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 13:7 வாசி. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் பூமியில தொடங்க போது இல்ல, தொடங்கிருச்சு. அந்த கவர்மெண்ட் உலகத்தை அத்தனை பேரையும், அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, சகல கோத்திரத்தாரையும் சகல ஜாதிகளையும் சகல பாஷைக்காரரையும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. டோட்டல் வேர்ல்டே அது கண்ட்ரோல் கீழே வருது, முழு உலகமே. அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு இல்லையா? சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. தானியேல் 7:21 வாசி. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகும். இல்ல, 23 வாசிங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். மிருகம் என்பது எதை குறிக்குது? நீங்க எப்படி ஏன் திடீர்னு தானியேலுக்கு போனீங்கன்னு யோசிச்சீங்கன்னா, அந்த 7:3 வாசிங்கள். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. மிருகம் எங்க இருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து வருது. 13:1 எங்க இருந்து வந்துச்சு? அப்ப சமுத்திரத்திலிருந்து வருதுன்னா அதுக்கு பேர் என்ன? ஒரு மிருகம் வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜ்யம் வருதுன்னு அர்த்தம். 23ஆம் வசனம் சொல்லுது. அப்போ 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1வது வசனத்துல ஒரு மிருகம் பூமியிலே எழும்பி வரும், அது சகல கோத்திரத்தையும் ஜெயிக்கும், சகல பாஷைக்காரர் மேல அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த கவர்மெண்ட் புறப்படுறது பத்தி தான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. 13:1 வசனம் சொல்லுது, இதோ ஒரு ஆவி புறப்படுகிறது. அந்த ஆவி என்ன செய்ய புறப்படுகிறது? பூமியில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வதற்காக புறப்படுகிறது. அதற்கு அந்த அதிகாரம், கிரீடம் கொடுக்கப்பட்டது. அது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதை பத்தி சொல்லப்பட்டதான ஒரு கவர்மெண்ட்? எதை பத்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்துல உலகத்தை ஆளுகை செய்வதற்கான ஒரு கவர்மெண்ட். அதை நாம ஆன்டி கிரைஸ்டோடைய கிங்டம் என்று சொல்லுகிறோம். சகல ஜனங்களும் 7 வருஷம் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். உலகம் இதுவரைக்கும் கண்டிராத உபத்திரவ காலம். அதற்கு முன்பதாகத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்துல ஒருவரும் நிலை நிற்க முடியாது. உன்னத பாட்டில் சொல்றாரு இல்லையா, மணவாட்டியை ஆண்டவர் என்ன செய்வாரு? கதவை தட்டி கூப்பிடுவாரு. ஆனா அந்த அம்மா என்ன செய்யாது? திறக்காது. திறந்துக்காம அந்த அம்மா படுத்துக்கிட்டே கிடக்கும். அப்புறம் போயிடுவார் மணவாளன். போன பிறகு அந்த அம்மா என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, புறப்பட்டு கதவை திறந்து வரும். ஆனா வரும்போது என்ன செய்வாங்கன்னு வசனம் சொல்லும், வழியிலே காவலர்கள் அதை கண்டு பிடித்து அடித்து அவள் மேல் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் இப்பொழுது கதவை தட்டி கொண்டிருக்கிறார் சபைக்கு. இப்ப சபை கதவை திறக்கிற இடத்துல நிக்கணும். ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. அப்படி இல்லைன்னா மணவாளன் வந்துட்டு போயிடுவாரு. போன பிறகு சபை எங்க போகும்? 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்குள்ள போகும். வழியிலே காவலர்கள் அவளை கண்டு பிடித்து அடித்து அப்படின்னு இருக்கு. அதான் உபத்திரவ காலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப நமக்கு வருகைக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட் உலகம் முழுவதும் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த கவர்மெண்ட்ல 8வதாக கடைசியாய் ஒரு ராஜா வருவான். ஏன்னா வெளிப்படுத்தல் 17 9, 10, 11, 12 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, நீ கண்ட 7 தலைகளும் 7 மலைகளாம், அந்த 7 அவைகள் 7 ராஜாக்களாம். அதில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வர வேண்டும். அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வதாவனும், அப்படிதானே இருக்குது, 8th one இருக்கும். 8வதாவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமா இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. சோ ஒரு கவர்மெண்ட் வரணும். இந்த கவர்மெண்ட் பூமியில தொடங்கும். சகலமும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும். எப்போ, எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வருஷம் ஒப்பு கொடுக்கப்படும். இந்த கவர்மெண்ட் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் என்று நாம் சொல்லுகிறோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம்.
அப்படி ஒரு கவர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.